Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். அப்புறம் சார், முதுபெரும் தமிழறிஞர் பழக்கருப்பையா, அவரும் அவருடைய சித்தப்பா பையன், அவருடைய தம்பி பையன் வந்து திரு இயக்குனர் கரு பழனியப்பன், அவர் வந்து ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா எங்க பெரியப்பா வந்து எனக்கு வந்து சாதிய ஒடுக்குமுறை பண்ணாரு, என்னை வீட்டுக்குள்ளாவே வர வைக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை பொது வெளியில வைத்திருக்கிறார். ஒரு தமிழ் அறிஞர், ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம்னு பார்த்து வியந்த பழக்கருப்பையா இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தோணுதே சார். இல்லை, அவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க. சரி சார். அவங்க இதில் அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. என்ன சார்? எனக்கு நெருங்கிய ஒரு குடும்பம் இருக்குது, மிக பிரபலமான குடும்பம். அதே மாதிரி பெரிய தமிழறிஞர் கவிஞர்களெல்லாம் அவங்க உறவுக்காரர்கள். பெரிய கவிஞர்லாம் உறவுக்காரர், பழக்கருப்பையோட உறவினர்கள். இல்லை, அதே இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க மகன் வந்து பட்டியல் இழுத்து பண்ண கல்யாணம் விட்டார். வீட்டுக்குள்ளார சேர்த்துங்க, கீழே பிரித்து விட்டாங்க. கீழே தான் இருக்கணும், மேலேயே வரக்கூடாது. சாகரம் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா இறந்தப்புறம் அவங்க அம்மா இறக்குறவரில் இவங்க ரெண்டு மகனும் மருமகளும் மேலே வரவே இல்லை. மேலே அனுமதிக்கவே. அவங்க அம்மா இறந்த பிறகு தான் அவங்களுக்கு அனுமதி கிடைச்சி. மிக பிரபலமான குடும்பம். அதில் அவங்க இதில் மாத்திரம் அது வந்து எல்லாம் நீங்கள் ஜாதியை இது வந்து நம்ம வெளியில் ஜம்பத்துக்கு பேசலாங்க. அதெல்லாம் அடிப்படையில் நம்ம வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. என்ன எப்படி சார்? என்ன சொல்லுங்க? 1000 நாங்கள் பகுத்தறிவு பேசலாம், பெரிய சமத்துவத்தை பேசலாம். வேற்று பட்டியலத்தை சேர்ந்தவங்கன்னா வீட்டில் சேர்த்துறது. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் அது நடந்தது. என்னுடைய ஒன்று விட்ட சகோதரனுடைய பேரன் ஒரு பட்டியலத்தை பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், சொல்லாமல் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். வழக்கப்படி யாரும் சேர்த்த முடியாதுன்ட்டாங்க. அவங்க அம்மா வந்து அந்த கவலையிலேயே சாகிற அளவுக்கு போயிட்டாங்க. எங்கள் அக்கா பொண்ணு, அவளுடைய மகன். அப்போ வந்து நான் போனேன், எங்கே உங்கள் மகனை காணோம் அப்படின்னு கேட்டேன். அவன் ஏன் ஒரே பையன், ஏன் காணோம் அப்படின்னும் போது அப்போ தான் எல்லாம் இந்த கதையை சொன்னாங்க. இதில் என்ன இருக்குது, வந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு போகிறான், உனக்கு என்ன அப்படின்னு. குழந்தை வேற பெற்றுட்டாங்க அப்படின்னு. அதனால் நம்ம குழந்தை தானே, அதனால் என்ன அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? நான் அந்த பொண்ணை போய் பார்த்தா, அந்த பொண்ணு பார்த்தா நாங்கள் பார்த்துருந்தா கூட அந்த மாதிரி பொண்ணை பார்த்துருக்கோம், அவ்வளோ அழகாக இருக்கு. ஓ, என்னம்மா உன்னை பற்றி என்ன ஜாதி தான்? அந்த ஜாதி தான் அங்கிள். எங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள்லேயே அழகான பெண் அது. நேராக கூட்டிகிட்டு வந்தேன். உன் மாமியார் நீ தான் பார்த்துக்கணுன்ட்டு. நீங்கள் செருப்பு பூட்ஸை எல்லாம் என் மேலே விழுந்தது. இல்லை, குடும்பமே நத்திங் டூயிங். நீங்கள் யாரும் பார்த்துக்க போகிறீங்க, வாயை மூடிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அப்படி பார்த்துக்குச்சு. அப்புறம் அவங்க சின்ன மாமியார் வந்து சொல்கிறா, சும்மா சொல்லக்கூடாது அப்படி பார்த்துக்கிட்டா, சும்மா சொல்லக்கூடாது அப்படி பார்த்துக்கிட்டா. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. எங்கள் குடும்பத்திலே மாமியாரால் பெரிதும் மெச்சப்பட்டது. ஆரம்பத்தில் வந்த விழுந்த அடி இப்படி தான் கிடையாது. பட்டியலினத்து பெண்ணு தாங்கிறதுனால மாத்திரம் இல்லை, என் மனைவியனுடைய அண்ணன் ஒரு பார்ப்பன பெண்ணை கட்டிக்கிட்டார், கடத்திக்கிட்டு போயிட்டார், ஹைஜாக் பண்ணிட்டார். திருப்பதி போகிற வழியில் அந்த பெண்ணுடைய உறவினர்கள்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. போலீஸை வச்சு சொல்லிட்டாங்க, பாதி வெளியிலே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணிட்டாங்க. கொண்டு திருப்பதி கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க போலீஸ். அந்த அளவுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ். அந்த பெண்ணுக்கிட்ட ஜட்ஜி கேட்குறாரு, அப்பா பெற்றவங்க வேணுமா இவர் வேணுமான்னு. எனக்கு இவர் தான் வேணும்னு. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி உடனே இந்த தகவல் வந்த உடனே எங்கள் சைடில் இருந்தெல்லாம், அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, என் மனைவியை வந்து உறவுக்கார பண்ணிட்டாங்க இல்லையா. அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தகராறு ஆகி போச்சுன்னு உடனே எல்லாம் திருப்பதிக்கு போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்த உடனே என்னுடைய தாய்மாமன் அவர் தான் சொன்னார், கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னாரு.
கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் அவங்க 2 பேர்த்தையும் யாரும் அக்செப்ட், பிராமண பெண் ஐயர் அக்செப்ட் பண்ணவே இல்லை 3 வருஷம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போனேன். இன்றைக்கி வந்து எங்கள் குடும்பத்தில் ஜாதி பார்த்திங்கன்னா நடக்குது. அது பிராமண பெண் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய மருமகளே ரெட்டியார் ஆந்திராக்காரன். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. பட் இது இன்றைக்கும் ஆனால் வேணாம் அப்படிங்கிறார். சினிமா குடும்பத்தை நான் சொன்னேன் இல்லை, பெரிய சினிமா தயாரிப்பாளர், அவருடைய வீட்டில் தான் நடந்த கதை தான். சாகரவர்னு அலோவ் பண்ணலையோ, அவங்க 2 பேரும் இறந்தப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளாரே அலோவ் பண்ணாங்க. நல்ல காலத்துக்கு அதை கொல்லி வைக்கிற உரிமையை மாத்திரம் மகனுக்கு கொடுத்தாங்க. அது காரணம் நாங்கள்லாம் போய் நின்றுட்டோம். நின்று எல்லாம் எங்கள் அண்ணாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றதுனால அக்செப்ட் ஆகிடுச்சு. அது ஒன்றும் அவங்க 2 பேர்த்தையும் இது பண்ணுவேன். 2 பேரும் உயிரோடு இருக்கிறவங்களும் யாரும் கிட்ட சேர்த்தவே. அதுக்கப்புறம் தான் பசங்களெல்லாம் இந்த அவங்க அம்மா இருக்கிற வரையிலும் அந்த வேலைக்கார பொண்ணு வந்து சொல்லும், அம்மா வந்து மகனை உன்னை வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க. அவர் அனுமதி கொடுத்தா தான் அவர் மேலே போய் மகன் மாத்திரம் தான் பார்க்க முடியும், மருமக பார்க்க முடியும். அவங்க இனத்தில் அது ரொம்ப அதிகம். அதை விட வந்து நீங்கள் மற்ற ஜாதியில் இன்னும் கடுமையாக இருக்கும். வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அவங்க ஜாதியிலேயே அவங்களுக்கு வந்து பிரிவுகள் உண்டு, கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டங்கிறது வந்து வேறையாக இருந்துச்சுன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. நண்பருக்கு வெள்ளாள கவுண்டர், அவருக்கு ஒரு ஊரில் பொண்ணு பார்த்தாக்க நாங்கள்லாம் தான் பார்த்துட்டோம். அவங்க வீட்டில் மறுக்கிறாங்க, அவன் வேறு ஜாதி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவரும் வெள்ளாள கவுண்டர் தாங்க அப்படிங்கிறோம். வெள்ளாள கவுண்டருக்கு அதில் அந்த கூட்டம் வேறங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அப்போ தான் தெரியும் இது மாதிரி ஒன்று இருக்குது. பெரிய ரகலைக்கு பிறகு தான் கல்யாணம் அக்செப்ட் ஆகி அவர் பெரிய பதவியில் இருந்ததுனால பேசாமல் பண்ணிட்டேன். பதவியை காரணம் காட்டி தான் இது காரணமாக இருந்த எங்களை எல்லாம் வந்து என்ன சம்பத்தின் ஒரு நண்பர் எங்கள் 2 பேர்த்தையும் இனிமேல் வீட்டு பக்கமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தோற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்களே. இதெல்லாம் வந்து சாதி மறுப்புங்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. பெரியார் மண்ணுலாம் நம்ம கதை 1000 கதை விடலாம். சாதிங்கிறது வந்து அடித்தளத்தில் உள்ளே இருக்குது. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவேன், நான் கொஞ்சம் ஒரு வேளை சிறப்பாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க, உடனே அதை பேசுவேன், தெரியுமில்ல அவர் நம்ம ஆள், அது வந்துடும் ஜாதி. இன்றைக்கி வரல எவனுக்கு என் ஜாதி என்னன்னு எவனுக்கும் தெரியாது. நான் எல்லா ஜாதிக்கிட்டையும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது வழக்கமாக நடக்குது இது. அதனால் இந்த ஜாதிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இல்லை சார். அவர் வந்து வெளியில் வந்து ஒரு காந்திய பற்றாளர், ஒரு பெரிய சிந்தனையாளர், தமிழர் அரசியல் அது குறித்தெல்லாம் பெருசாக பேசுகிறாரு. அவருக்குள்ள இப்படி ஒரு சாதிய வன்மம் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சார். வெளியில் பேசுறது வேறங்க, நிஜமான ஆள் யாருங்கிறது தெரியாது. அதுதான் உண்மை. இப்போ காந்தி வந்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்களை வந்து ஹரியனுடைய ஜனங்கள்னார். ஆதி திராவிடர்னு கூப்பிடக்கூடாது, பட்டியலினு கூப்பிடக்கூடாது. ஹரியனுடைய மகன்கள் அவங்க, அதனால் ஹரிஜன் அப்படின்னு பேர் வச்சார். தன்னுடைய பசங்க 3 பேர்த்தில் யாருக்குமே ஹரிஜன் வீட்டில் பொண்ணு இருக்கு. கடைசி பையன் வந்து ராஜாஜி பேத்தி தானே பேச. அப்புறம் அதான் சொன்னாங்க பேசுறதான் உன் பையன் யாருக்கா ஒரு அரசியல் பொண்ணை கட்டி வைக்கிறாங்க. இது மாதிரி அரசியல் தலைவராக பெரிய இடத்துல இருந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளார மருமகளாக கொண்டு வந்து ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் ஒருத்தர் தான். கலைஞருடைய மனைவி பட்டியலினத்தை சேர்ந்த பெண் தான், எங்கள் சேலம் தான். பட்டியலினத்தை பெண் வீட்டுக்குள்ளார மருமகளா தன்னுடைய மகளை வந்து இப்போ பட்டியலினத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளார போகலாம், அவங்க வீட்டில இருந்து நம்ம வீட்டுக்குள்ளார விட மாட்டாங்க. ஓகே 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 ஓகே. மருமகள் வர முடியாது. உங்க மகள் மருமகளா போகலாம், அந்த வீட்டுக்குள்ளார நீங்க ராஜ்யம் ஆடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? அவன் அந்த பட்டியலினத்தை சேர்ந்த பெண் வந்து ஒரு மேற்ஜாதிய வீட்டுக்கு வர முடியாது. அதைத்தான் நான் வானதி சீனிவாசன் கிட்ட கேட்டேன். எல்முருகன் வீட்டில் நான் அடிக்கடி உணவு சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அது யார் வேணாலும் போய் சாப்பிடுவாங்க. எல்முருகனை உன் வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு சோறு போடணும், உன் வீட்டுக்குள்ளார விடு, சமையல் அறைக்குள்ளார விடு அப்படி. இன்றைக்கி வரல அந்த மாதிரி கூப்பிடு, இன்றைக்கி வரல கூப்பிடு. சார் இப்போ அதே வீட்டில் சார் அவங்க கருப்பழனியப்பன் அவரோட சித்தப்பா பையன் இன்னொரு பையன் அவங்க செட்டில்
அவர் வந்து இஸ்லாத்துக்கு மாறி இஸ்லாத்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறார். ஆனால் பழக்கற்பையை பார்த்தீங்கன்னா இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் சொல்லி புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இஸ்லாம் தான் சிறப்புன்னு சொல்லிட்டு இஸ்லாம் மேடைகள்லாம் அவரை பார்க்க முடியுது. ஆனால் பெரியப்பா பையன் அவரை வீட்டை வச்சு ஒதுக்கி வைக்கிறாரு சார். அதெல்லாம் மதத்தை பற்றி சொன்னேன்னு ஒளி அவங்கள சொன்னேன். நான் இஸ்லாமியர்களையா சொன்னேன். நான் இஸ்லாம் உயர்ந்த மதம், இஸ்லாமியர்களை பற்றி நான் சொல்லலையே. அதெல்லாம் நீங்கள் நல்ல மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் பாராட்டு தெரிவிச்சோன்னு அதுக்காக அவங்கள வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு வந்து விட முடியாது. என்ன சார் அப்படி என்ன சார்? அதெல்லாம் நீங்கள் 1000 பேசினாலும் ஜாதி பார்க்குறதுங்கிறது வந்து நம்ம ஊரில் அதை தவிர்க்கவே முடியாது. தவிர்க்கவே முடியாது. என்ன பெரிய பகுத்தறிவு பேசுகிறாங்க, பெரிய சமூக நீதி பேசுகிறா கூட நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஜாதிக்குள்ளார தான் போகுது. எங்கள் குடும்பம் தான் நிறைய இடங்களில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எல்லாமே இருக்கிறாங்க. என்னுடைய அண்ணன், மூத்த அண்ணனுடைய ஒரு பேத்தி இஸ்லாமியரை கட்டிச்சு. இன்னொரு பேத்தி வந்து பௌத்த மதத்தை சேர்ந்த சிக்கிமை சேர்ந்த கால்டன் பாசி. ஓகே, கேள்விப்பா நவாஸ் ஷெரீப் பேர். ரொம்ப தகமான பையன். அவ்வளோ இது அவன் வீட்டை ஏற்றுக்கிட்டு தான், அவன் தான் வீட்டை ஏற்றுக்கிட்டு வந்தான். இதை முஸ்லீமாக மாற்றுறதுக்கான முடியாத நடிச்சு. நான் என் சாமியை கும்பிட்டுக்கிறேன், நீ உன் சாமியை கும்பிட்டுக்க, அவ்வளோதான். 2 பேரும் என்னுடைய சகோதரர் மகன் வந்து அவங்க வீட்டில் தான் இருக்குது. இது எங்கள் குடும்பத்தில் நிறையா வந்துருச்சு. சார், இப்படி பழக்கருப்பையா போன்ற சித்தாந்தத்தை ஒரு தமிழ் சார்ந்து இயங்குகிற ஒருத்தவங்க இஸ்லாமு அவங்க சாதி இதெல்லாம் எப்படி சார் ஒரு நாடகம் மாதிரி? அப்போ நாடகம் தான் சார், அரசியலுக்காக பேசுகிறது தான். அதுக்கு மேலே அதெல்லாம் நீங்கள் சீரியஸாகவே எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சும்மா வாய்ச்சொல்லில் வீரர் ரெடி அப்படின்னு செயல்பாட்டுக்கு அவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. ஓகே, அது அவங்க கம்யூனிட்டியில் அது அவங்க எந்த காரணத்தை மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இது. அதே மாதிரி வந்து நாகர்கோவிலில் கோட்டைப்பிள்ளை மாறினாங்க. ஓகே, அவங்க கம்யூனிட்டிக்குள்ளார வேறு யாருமே அலோவ் பண்ணாமல் இது பண்ணி சொந்தத்துக்குள்ளாரே கல்யாணம் பண்ணி அவங்க இனமே அழியிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே குழந்தைங்கள பிறக்கலை. கன்சாங்குவனஸ் மேரேஜ்னு அக்கா மகளை கட்டிக்கிறது, மாமா மகளை கட்டிக்கிறது, இது அத்தை மகளை கட்டிக்கிறது, இந்த மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ளாரையே கட்டிக்கிட்டே வந்து சொந்தத்திலேயே கட்டிக்கிட்டதுனால அந்த வீரியம் எல்லாம் போய் அவங்களுக்கு குழந்தைகளே இல்லாமல் போய் அந்த இனமே அழியிற அளவுக்கு போனதுக்கு பிறகு தான் அவங்க வந்து கலப்பு திருமணத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. மனித இனம் வந்து உருப்படணுன்னாக்கா சொந்தத்தை விட்டு வெளியே போகணும். சொந்தத்தை விட்டு வெளியே போனால் தான் சார். இப்போ இதில் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பழக்கருப்பையா வந்து திமுகவுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை வைப்பார். அப்படி 20 வருஷமா இல்லாத கருப்பணியப்பன் அந்த டேரக்டர் இருக்காப்புல சார், அவர் வந்து இப்போ பேசுகிறாருன்னா பின்னாடி திமுக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இன்னைக்கு திமுக வந்து கடவுள் மாதிரி ஆயிடுச்சு. என்ன சார், கடவுள் மறுப்பு தான், எது நடந்தாலும் கடவுளால தான் ஆச்சு அப்படின்றோம்ல. எல்லாம் ஆண்டவன் செயலுங்கிறோம். அதே மாதிரி எது நடந்தாலும் இது வந்து திமுகவின் செயல்னு போயிடுச்சு. திமுக தானே சார் எதுவாக இருந்தாலும் நல்லது கேட்டது எதுவாக இருந்தாலும் திமுக தான் காரணம். ஒரு தமிழறிஞர் உதயநிதி தான் காரணம்னு ஆரம்பிச்சார். அதான் ஒரு தமிழறிஞரை டார்கெட் பண்ணி திமுக அடிக்குது. அதானே இதுக்கு எங்க போய் நம்ம பதில் சொல்றது? திமுக அப்ப அது ஒரு பாயிண்ட் இதாவது, ஒரு தமிழறிஞர் திமுக 2 பேர் தான் இருக்காங்க. அவர் தமிழறிஞர் இருக்கிறீங்க, அவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாருன்னு கேட்கறதுக்கு யாருக்கு யோகிதை காணுது? இந்த செய்தி எப்படி வந்தது? அதை பழக்கருப்பையா மறுக்கலையோ? ஆமாங்க, ஏன் மறுக்கலை? இந்த செய்திக்கு என்ன ஆதாரம்? இது அவர் நான் இல்லையா, நான் அது மாதிரி இல்லையா, மகன் என்னோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டை சொன்னவர் கருப்பழனி. இப்போ அவங்களோட சொந்த உறவுக்காரர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு திமுக காலர் பூச்சி அரிப்பை தீர்த்துக்கலாமே ஒழிய உண்மை அதுதானே. ஏன்னா அவருடைய பேச்சை நம்ம துக்ளக் விழாலெல்லாம் பார்க்க முடிஞ்சு சார். பழக்கருப்பை துக்ளக் விழாவில் போகிறாருன்னா இது புரியாது அவங்களுக்கு. துக்ளக் யாரு? பார்ப்பனர்களுக்காக நடத்தப்படுகிற பத்திரிக்கை சார். எவ்வளோ அறிவார்ந்த செய்திகள்லாம் சார். சரி சார், தேங்க்யூ. அதுக்காக விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க ஜாதிக்காக நடத்துகிற ஒரு பத்திரிக்கை, அது சோ காலத்துலேருந்து தெரிஞ்ச விஷயம். அது துக்ளக்குங்கிற பேரை வந்து முஸ்லீம்களை கேவலப்படுத்துறதுக்காக வச்சது. முகமது பின் துக்ளக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா துக்ளக் சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணான்னா டெல்லியிலேருந்து இன்னொரு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு தலைநகரத்தை மாற்றினா வந்து அதிகாரிகளை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். இவன் பண்ண தப்பு என்னன்னாக்கா மக்களையும் சேர்த்து அந்த ஊருக்கு கூப்பிட்டு போனான். உதாரணத்துக்கு ஃபத்தேபூர் சிக்ரியில் ஆக்ராவில் வச்சான்னு வச்சிங்களேன். டெல்லியில் இதுக்கு பதிலாக ஆக்ராவை தலைநகரம்னு
அரசாங்க அலுவலகங்கள் மாத்திரம் இல்லாமல் மக்களையும் விரட்டிக்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்தாக்கா ஆக்ரா சரியா இல்லை. மறுபடியும் என்ன பண்ணால் அங்கேருந்து டெல்லிக்கே திரும்பி வந்தோம். அத்தனை பற்றி திருப்பி கூட்டிகிட்டு வந்தோம். அதாண்டா ஏன்டா துக்ளக் வேலை செய்கிறேன்னு அவரை பற்றி கிண்டல் பண்ணி இதை அப்படிலாம் பேசும்போது என்னுடைய சரித்திர ஆசிரியர் சொல்லுவார், அவனை கிண்டல் பண்ணால் அப்போ வந்து துக்ளக் வந்து நாணயங்கள் வந்து உலோகத்தில் செய்கிற நாணயங்கள் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு அவன் தோலில் செஞ்ச நாணயங்களை செஞ்சான். நாணயம் வந்து உலோகம் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ₹1 ஒரு உலோகத்தில் நான் ₹1 செய்யணுன்னாக்கா ₹1.25 செலவாச்சு. ஸோ அதனால் நான் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ₹1 வந்து தோலில் அச்சடித்து கொடுத்தான். துக்ளக் மாதிரி வேலை பார்க்குறியாண்ணா. இவனுங்க ஆட்சிக்கு வந்தவொடனே எதில் அடித்தானுங்கன்னா பேப்பரில் அடித்தான். அதான் இந்த ஆச்சரியம் சொல்லுவேன். அவனாக தோலில் அடித்தான். இந்த அறிவு சீகாமணி வந்து பேப்பரில் அடித்தான். இவன் அவனை முட்டாளுங்கிறான்டாப்பா. இது மாதிரி சொல்லி துக்ளக்கை வந்து முஸ்லீம் அதாவது முஸ்லீம் சுல்தான்கள்லேயே கேவலமானவங்கிற இதை வச்சு கிண்டல் பண்ணி தான் முகமது பின் துக்ளக்குங்கிற டிராமா போட்டார். சார் இப்போ அந்த துக்ளக் விழாவில் திமுக பயங்கரமாக பழக்கருப்பை எதிர்த்து பேசியிருக்காரு. அந்த வெறுப்போட உச்சத்தில் தான் கருப்பழனியப்பனை திமுக இறக்கியிருக்கா. ஏன் கருப்பழனியப்பனுக்கு புத்தி இல்லையா? புரியலையே. கருப்பழனியப்பன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் மூளை இல்லாத ஆள் இல்லையா? அவர் பெரிய சினிமா டைரக்டர். ஆமாம், பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு. அவருக்கு சுயமாக புத்தி இல்லையா? இதை ஸ்டாலின் சொல்லி தான் அவர் போய் கேட்பாரா? நீங்கள் யாரை கவலைப்படுத்துறீங்கன்னா கருப்பழனியப்பனுக்கு சொந்த மூளை கிடையாது, ஸ்டாலின் பேச்சை கேட்குறான்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். இல்லை பேக்கப்பில் திமுக இருக்குல்ல சார். இதை தான் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இப்போ பேக்கப்பில் தமிழ்நாடு போகிறதுக்கும் பேக்கப்பில் திமுக தாங்க இருக்குது. திமுக ஆட்சியில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் நான் பேசுகிற நம்ம 2 பேர் திமுக பேக்கப்பில் தான் இருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுனா என்ன அர்த்தம்? கருப்பழனியப்பனை வந்து முட்டாள், அவர் வந்து ஸ்டாலின் பேச்சை கேட்குறான்னு சொல்கிறீங்க. இப்போ பழக்கருப்பியாக ரொம்ப புத்திசாலி மேதாவி. அதனால தான் ஜாதி அடிப்படையில் ஒரு செயல். ஆக ஜாதி அடிப்படையில் செயல்படுறத வந்து ஒரு சங்கிகள் தான் செய்வாங்கங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்லை எப்படி சொல்கிறீங்க? ஜாதி அடிப்படையில் ஏதாவது நடந்ததுன்னா அந்த ஜாதி விலக்கு பண்ணி அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்கள ஒழிச்சு கட்டுற வேலையை செய்கிறது வந்து பழக்கருப்பியா. சரி, அவர் சங்கி என்ன சார் அவர் வந்து ஒரு தமிழறிஞர், தமிழை வந்து கொண்டாடி தூக்கி பிடிக்கிறவர், தமிழுக்காக போராடினார், அவரை சங்கின்னு சொல்றீங்க. தமிழறிஞராக இருக்க வந்து சங்கியா இருக்கக்கூடாதுன்னு இருக்குதா? அவர் ஒரு சங்கி, தன்னை தமிழறிஞர் வேடம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் திமுக வந்து எதுக்குது அவர். இல்லை அப்போ திமுகவோ எதுக்கு? இப்போ நீங்கள் சொன்னதை வச்சுட்டு அப்புறம் இந்த சங்கிகளை எதுக்குறது திமுகவோட வேலை. பட்டியலினத்துக்கு யாரெல்லாம் சமூக நீதிக்கு புறமாக நடக்கிறாங்களோ அவங்கள ஒழிச்சு கட்டுறது தான் திமுகவுடைய வேலை. அவர் தமிழறிஞராக இருக்கிறதுக்காக விட்டுற முடியாது. அவர் சங்கியாகவும் இருக்கிறார். ஒரு கூடம் பால் தமிழ் அறிஞர், அதில் சங்கிங்கிற ஒரு துளி விஷயம், அவ்வளோதான். அந்த விஷயத்தை திமுக முறியடிக்கத்தான் செய்யும். கரெக்டு தான், தப்பு கரெக்டு தானே? ஆமாம். எங்கெங்கெல்லாம் சமூக நீதிக்கு வந்து அநியாயம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல திமுக வருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பழக்கருப்பியா போன்ற பெரிய மேதாவிகள் இப்போ ஜாதி அடிப்படையில் பேசினா உன்னையும் நாங்கள் சும்மா விட மாட்டோங்கிறது தான் திமுக. சமூக நீதிக்கு யார் எதிர்த்து நின்னாலும் திமுக எதிர்க்கும், அவங்கள ஒழிச்சு கட்டும். சார் இப்போ சாதி எதிர்ப்புனால இப்போ பழக்கருப்பையாக சங்கின்னு சொல்லிட்டீங்களே சார். அதே சங்கி தாங்க பட்டியலினத்தை சேர்ந்து ஒன்று வெளியே இருப்போம். வேறு யாரும் இருப்போம் சார். இஸ்லாம் தான் என்னுடைய இனிய மார்க்கம், இஸ்லாத்தை கொண்டாடுறேன்னு அவர் வந்து இஸ்லாத்துக்கான புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறார். மோடி கூட தாங்க ரம்ஜானுக்கு ஈத் முபாரக்குங்கிறாரு. எதுக்காக இது பண்ணிட்டு இருக்குதா? ஏங்க அவங்க ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாட்டுக்கறி வித்தாக கொலை பண்ணுறதும் இது பண்ணுறதும் எவ்வளோ கொடுமைகள் நடக்குது கேட்டிருக்காரு அவர். காஷ்மீருங்கிறதுக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து வச்சுருந்தாங்க, அதை ஒழிச்சு கட்டிவிட்டார்ல. காஷ்மீரில் வந்து வேறு யாரும் நிலங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. காஷ்மீர் மக்களால் அவ்வளோ வசதி இல்லாதவங்க அவங்க நிலத்தை வந்து அந்நியர்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லும்போது யார் வேணாலும் நிலம் வாங்கலாம்னு சொல்லி குஜராத்திகளை கொண்டு போய் இறக்கி விட்டாருல்ல. அதுதான் சங்கிங்கர். அதை எதிர்த்து தான் சமூக நீதி பேசுகிற எல்லாருமே எதுக்குத்தான் செய்வாங்க. அது திமுக இருக்கிறது ஆச்சரியப்படுறது. இப்போ கருப்பழனியப்பன் எதிர்க்கிறது சரி, ஒரு தமிழறிஞரை கருப்பழனியப்பன் எதிர்க்கிறது சரி. தமிழறிஞருங்கிறது ஏன் அங்கே கொண்டு வர்றீங்க? அப்புறம் என்ன? ஒரு ஜாதி வெறியர் பழக்கருப்பையாவே கருப்பழனியப்பன் எதிர்க்கிறார், அவ்வளோதான். அவருக்கு தமிழும் தெரியும், அவ்வளோதான். பழக்கருப்பையார் தமிழறிஞர்னு பார்த்தது பழக்கருப்பையா ஒரு கட்சிக்காரரை தான் பார்த்துக்கிட்டு. சார் அவர் எவ்வளவு கூட்டங்களில் பேசியிருக்காரு தமிழ் சார்ந்து, அவ்வளவு ஒவ்வொரு அணுவா அசைச்சி பேசுவார் சார். எனக்கு கூட பேச வருங்க. என்ன நான் தமிழறிஞனா? நான் கூட தான் தமிழறிஞன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக எல்லாம் தமிழறிஞர் ஆகிடுவாங்க. தமிழறிஞங்கிற போர்வையில் ஒரு சங்கி இருக்காரு. மோடி கூட தாங்க திருக்குறளை சொல்றாரு. சார் மோடி திருக்குறள் சொல்றது, பழக்கருப்பையா தமிழ் உரை வாசிக்கிறது, நீங்க எப்படி சார்? மோடிங்கிறவரு தமிழரே அல்ல.
அவர் வந்து தமிழை போன்ற மொழியே கிடையாதுன்னு இங்கே அமித்ஷா என்னால் தமிழில் பேச முடியல எப்போ வந்தாலும் சொல்லிட்டு போவார் பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டில் தமிழில் பேச முடியலையேன்னு சொல்லிட்டு போடுவார். வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கு. அது சங்கிகள் தமிழ் இங்கே வந்தோம்னா அந்த போர்வையை போத்திக்குவோம். அந்த போர்வையை தான் நம்ம கழட்டி விட்டுட்டு ஒரு இது உண்மையான உருவம் இது தான். தமிழ் போர்வையை போத்திக்கிட்டு ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. நன்றி சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.